ஹாய் மக்களை, ஆத்தாளூர் திருவிழாவுக்கு வந்தாச்சு. நானு தியா தர்மேஷ் நிஷா. எப்படி இருக்கு பாப்பா? அவளுக்கு மண்டைய வலிக்குது. எடாண்டி அதை எடுத்துறேன், தயவு செஞ்சு எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆத்தாளூர் வந்துட்டோம். அந்த அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்ம ஊர் சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ கோயிலில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க, வருஷம் வருவீங்களா, இந்த திருவிழாலாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணேன். மைக் வச்சு அவங்களும் சேனல் வச்சுருக்காங்களாம். அவங்கள்ட்ட வந்து அந்த அண்ணன்ட்ட பேசிவிட்டு எனக்கு பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆத்தாளூர் திருவிழா வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் வந்து ஆத்தாளூர் திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நானும் வந்திருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. தேர் பார்த்தோம், ராட்டினம்லாம் பார்த்தோம். இந்த மைக்கில் வந்து என்ன பேச சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பேச சொன்னாங்க. எத்தனை வருஷம்லாம் வரீங்க, எப்படிலாம் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா கோயிலுக்கு, நல்லா சாமி கும்பிட்டிங்களா, திருப்தியாக கும்பிட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் பாப்பாவட்ட கேட்டாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு. எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க நீங்கள் சொல்லாதீங்க, பாப்பாவை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் பாப்பாவை, தியாவை அவள் வெக்கப்பட்டுக்கிட்டு நான் வரைக்கும் யார்ட்டையும் பேசினேன் இல்லை, அதனால் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அம்மா தான் சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து இது பண்ணினாங்க. அப்படியே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு, இன்டர்வியூ இல்லை, சும்மா 2 வார்த்தை பேச சொன்னாங்க. ஜாலியாக வந்து பேசினேன். அதான் அங்கே ஒரே வந்து மத்தாள சத்தமும் இதுவும். அண்ணாவை வந்து பேசுங்கண்ணான்னாங்க. இல்லை இருக்கட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன உங்கள் சேனல் பேர்னு கேட்டாங்க. நம்மளுடைய செல்வா விலாகும் நிஷா விலாகு நிறையா வந்து சொன்னோம். அவரும் சொல்லிகிட்டு இருந்தார் 4-5 சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் உங்கள் சேனல் பேருன்னொடனே அப்புறம் அதில் வந்து காமிச்சாங்க. இதே மாதிரி இன்ஸ்டாலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் பண்ணுறோங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் தேர் பார்க்க போனோம். தேர் வந்து அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தேரை பார்த்து தேர் யாரெல்லாம் தேருக்கு வந்திருந்தீங்க அப்படின்றதையும் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இது பண்ணுறோம். வாடி போகலான்னு தேர் இழுக்கிறது கூட பார்க்கவே விடலை. வாடி போகலான்னாரு. அதுக்கப்புறம் தேர் டெக்கரேஷன் பண்ணி இங்கே வச்சுட்டாங்க. தேர் இழுத்ததையும் நாங்கள் வந்து ராட்டினெல்லாம் சுற்றிட்டு தேரெல்லாம் பார்த்தோம். இந்த ராட்டினத்தில் நீங்களாம் எந்த ராட்டினத்தில் போனீங்க, போகலை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மதுலாம் வருதுங்க, களத்தூர், தென்னங்குடி, அப்புறம் முடச்சிக்கடைலாம் வருதுங்க, இருந்து பார்த்துட்டு போவோங்க அப்படின்னு வந்தேன். வான்னு கிளப்பிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம களத்தூர் இது தான் வந்துச்சு, மது தான் வந்துச்சு. 2வது வந்து தென்னங்குடி வந்துச்சு. 3வது வந்து முடச்சிக்கடை. இல்லை ஆமாம் அப்படி தான் வந்துச்சு. இது ஏன் வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அங்கே நிறையா வந்து எக்கோ அடிச்சுட்டே இருந்துச்சு. செகண்டு பாட்டு மத்தாளம் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் பேசுறது ஒழுங்காகவே கேட்கல. பேக்ரவுண்டு இது தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துர்லாமே அப்படின்னு. திருவிழா ரொம்பவே சூப்பராக போச்சு. இதை தான் எங்களோட கடைசி திருவிழா. எங்கள் ஊரில் வந்து ஒரு 6-7 திருவிழா வரும். அது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஊர் திருவிழா வரும், ஒவ்வொரு மாதத்துக்கு வரும். அது மாதிரி இது வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு மது வருது. இப்போ ஃபஸ்ட்டு மது வந்து முன்னாடி போகிறத போயிட்டு அதுக்கப்புறம் தான் நிறையா வந்து அதுக்கப்புறம் தான் களத்தூர் அது இது எல்லாம் வர. வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு வந்து என் வாயை வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறாரு. நான் என்ன வாயை பொளந்தேன் அப்படின்னு வந்து செல்வாவை திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் இங்கிட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தான் நம்மளோட சேனலை வந்து நம்மளை இன்டர்வியூ இது பண்ணாங்க இல்லையா, அவங்க. சரி இது எடுக்கிறேன் காரில் போனாங்க. ட்ரோன்லாம் இது கேமராலாம் வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து செல்வா எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன வாங்கினோன்னா, இந்த ஏபிசிடி வந்து பாப்பாவுக்கு வந்து லெட்ரு ஒழுங்காக தெரியலை அப்படின்றக்காக 30 ரூபாய்க்கு இந்த ஏபிசிடி சார்ட் வந்து வாங்கினோம். நிறைய சார்ட் இருந்துச்சு. சாமி படங்கள், அப்புறம் பேபி படங்கள், அப்புறம் இந்த பாப்பாக்கா ஏபிசிடி அந்த மாதிரி சார்ட்லாம் இருந்துச்சு. நாங்கள் இந்த 30 ரூபாய்க்கு ஒரே ஒரு சார்ட்டு பாப்பாவுக்கு வாங்கினோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து எதுவும் இதெல்லாம் பண்ணலை, ஐஸ்கிரீம்லாம். ஏன்னா தனஸ்தியாவுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் ராட்டினம் சுற்றினோம். சாமி இப்போ தான் சாமி வந்து மது வரக்கு முன்னாடி சாமி போய் கும்பிட்றப்பயே செம்ம கூட்டமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் செல்வா நான் ஒரு இடத்துல நின்றுக்கிறேன், நீ போய் எடுத்துகிட்டு வரியா, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் மொபைலை ஆன் பண்ணிவிட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அவங்கள அப்படியே நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செல்வா வந்து பாப்பாவையும் தம்பியும் வந்து பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டாரு. நீ வீடியோ எடுத்துகிட்டு நீ இங்கேயே வந்துடுனா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம களத்தூர் போர்டு தான் போயிட்டுருக்கு. நான் களத்தூர்னு கத்துறேன், ஆனால் அந்த போர்டில் வந்து மென்ஷன் ஒழுங்காக தெரியல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மதுலாம் வரும் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஊர் மதுலெலாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? நீங்களும் மதுலாம் எடுத்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம வந்து டவுனில் இருந்தனால இந்த மது அப்புறம் இந்த முளைப்பாரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவ்வளோவா தெரிஞ்சது இல்லை. டவுனில் இருந்தனால இந்த மாதிரி கோயில் திருவிழாலாம் ரொம்பவே மிஸ் பண்ணோம். இப்போ நம்ம கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம். நான், செல்வா, தியா, தர்னிஸ் எல்லாருமே. அடுத்த ஊர் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அடுத்த ஊர் வருதுன்னு. அதுக்குள்ளேயும் வந்து ஒரு பட்டாசு வச்சாங்கங்க, செம்மையாக பேப்பர் வெடிங்க. 2 கைக்கு மொத்தமாக அடக்கமாக வரும். அந்த இது வந்து இதில் தான் நான் கொஞ்சமாக ஜூம் பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா எந்த ஊருன்னு தெரியணும் அப்படின்றக்காக நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இது எந்த ஊர் வருது அப்படின்னா வந்து தென்னங்குடி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு களத்தூர், 2வது வந்து தென்னங்குடி. அப்படியே இந்த பேப்பர் வந்து ஜிகுன்னு வந்துச்சு. இதையும் எடுக்கணும், எங்கடி எடுத்த அந்த பேப்பர்லாம் அப்படின்னு வந்து கேட்டார். அங்கே வந்து அந்த மது வர்ற ஒவ்வொரு ஊருக்கும் அடுத்ததாக முடப்புள்ளி காடு வருது, பேப்பர் வெடி வந்து வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து முடிச்சி காடு வருது பாருங்க, அடுத்த மது. இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊர் வந்து போர்டு வச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது தாங்க அந்த பேப்பர் வெடி டமால்னுச்சு. அதுக்குள்ளேயே அவளே பூமியே அதிர்ற அளவுக்கு அங்கே தான் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். செல்வா இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பக்கம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, நான் வீடியோலாம் எட்டு பண்ணதுக்கப்புறம் நானும் இங்கே தாண்டி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நிறைய மது போச்சு. சரி இது வந்து இப்படியே சுற்றி வரும்ன்ட்டு இதுக்கப்புறம் நானும் செல்வாலாம் எங்கே போயிட்டேன்னா, இங்கே பாருங்கள், தர்னிஸ் வந்து சொன்னால் இந்த மாடு வந்து காலை வச்சு மூக்க சொரியுதுன்னு சொன்னால் அதை காமெடி பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ராட்டினம் விளையாட போனோம். ஏன்னா இப்போ தான் வந்து மது போகுது, இதுக்கப்புறம் தான் தேர் வரும் அப்படின்றக்காக சரி ராட்டினம்லாம் ஆடி முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து அப்புறம் நம்ம இருட்டாயிடும், கிளம்ப முடியாது அப்படின்றக்காக சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் ராட்டினம்லாம் ஆடலான்ட்டு எடுக்கட்டும் ராட்டினம்லான்ட்டு போய் கொஞ்சம் நேரம் நின்னோம். அப்புறம் நின்னோடனையும் தர்னிஸ் வந்து இந்த ஜம்பிங் கேம்னு விளையாடலாம் அப்படின்னா, ஏன் தர்னிஸா அது 10 நிமிஷம் தான் விளையாட விடுவாங்க, வேண்டாம், நிறையா அதில் அவன் விளாண்டுருக்கான், அதனால் வேண்டாம், வேர்த்தெல்லாம் பூத்து இப்போ தான் கிளம்பி வந்தோம் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் செல்வா இங்கேருந்து சொல்லிகிட்டே வந்தார், ஏன் அந்த கேம் விளையாடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி விளையாடலாமே அப்படின்ட்டு 6 பால் வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. எக்ஸிபிஷன்லாம் நம்ம போனப்போ 100 ரூபா சொன்னாங்க, இங்கே வந்து ஜஸ்ட் 50 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னோடனையும் சரி வாங்கி ஆளுக்கு 2 பால் போடுங்க என்ன வருதுன்னு. ஃபஸ்ட்டு தியா தான் அதிக நம்பர் போட்டால், அதுக்கப்புறம் கம்மியான கொஞ்சம் நம்பர் நான் போட்டேன், அதுக்கப்புறம் கம்மியான நம்பர் வந்து தர்னிஷ் போட்டான். ஆளுக்கு 2 பால், நான் 2, தியா 2, தர்னிஷ் 2 பால் உருட்டினோம். என்ன கிடச்சிதுன்னா அந்த பூஜை கூட தருவாங்க இல்லையா, கையில் இது பண்ணுறது அர்ச்சனை கூட, அந்த கூட தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. 6 பால் இருக்குது. ஃபஸ்ட்டு தியா போடுறேன்னா அவள் கண்ணா பின்னாடி போடுறா, கரெக்டாக போய் 6ல் உழுவுது, 5 அந்த பெரிய நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு 6, அப்புறம் 4, 2, 0 அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தியாவுக்கு 6 விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்பர் போட்டான்னு தெரியல. தரணிஸு கரெக்டாக அந்த 6ல் போடுறான், போய் 2ல் உழுவுது, 1ல் உழுவுது. நானும் சரி தியா மாதிரியே போடுவோன்னு கண்ணா பின்னான்னு போட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பரில் விழுகுது, கரெக்டாக அந்த கட்டையில் போய் மேலே விழுந்தனால மறுபடியும் போடுங்கன்னு கொடுத்தாங்க. மறுபடியும் போடுறேன், மறுபடியும் போய் அந்த கட்டையில் தான் இருந்துச்சு, மறுபடியும் போடுங்கன்னு மறுபடியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ கண்ணா பின்னாடி போடுவோம் அப்படின்னு செல்வாட்ட சொன்னோம். சரின்ட்டு அப்புறம் கரெக்டாக போய் ஏதோ ஒரு நம்பரில் வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் 5, 4, 3 அப்படின்ட்டு எண்ணி பார்த்தாங்க. எண்ணி பார்த்ததில் வந்து நம்மளுக்கு என்ன நம்பர் வந்துருந்துச்சுன்னா 23. இப்போ 23, 19 19 தான் நினைக்கிறேன். 23 அந்த கூட எடுக்கிறாங்க பாருங்கள், இந்த கூட தான் 23 நம்பர் வந்துச்சு. 23 வந்து வந்துச்சு நம்பரு. ஸோ நீங்களாம் இந்த கேமில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அந்த கேமில் உங்களுக்குலாம் என்ன கிடச்சிச்சு? நீங்களாம் என்னென்னலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸிபிஷனில் வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அது வாங்கினேன் சிவப்பு கலரு. இந்த தடவை இந்த அர்ச்சனை கூட வந்து ப்ளூ கலர் வந்து வாங்கியிருந்தேன். இதில் தான் அப்புறம் கடைசியாக அந்த மாலையெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ, சாமி கும்பிட்டு மாலை கொடுத்தாங்க. அந்த மாலை வாங்கி இந்த கூடைக்குள்ளே வச்சுட்டு மீதி சேஞ்ச் இல்லைன்னாங்க. 500 கொடுத்தேன், சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 50 ருபீஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ராட்டினம் ஆடலாம் அப்படின்னு ராட்டினம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி ராட்டினம் ஆடலான்னொடனே செல்வா வந்து நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னாரு. தரணீஸுக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த காலை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறான்னொடனே கரெக்டாக காலெல்லாம் வச்சு ரெடியாக உட்காந்து பிடிச்சிக்கிட்டான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சின்ன பிள்ளைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பையனையும் இதுலேயே உட்கார வச்சுக்கோங்க, தனியாக உட்கார வேண்டாம் அப்படின்னாங்க. சரி உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அந்த அண்ணா வந்து இங்கேயே பாப்பாவோடையே உட்கார வச்சாங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நானும் சரிங்க உட்கார வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் திட்டுன்னு கிளம்பவும் செல்வா கத்திக்கிட்டே இருக்கார், தர்ணீஸு குதிரையில் உட்காந்துருக்கார். தர்ணீஸு செல்வா சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு நீ குதிரையில் போகிறது எனக்கு வயிற்ற கலக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்களாம் உங்கள் குழந்தைங்கள இது மாதிரிலாம் என்ஜாய் பண்ண விட்ருக்கலாம், நீங்களும் குழந்தைங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். நான் வந்து எதையாவது இந்த மாதிரி பெரிய ராட்டினமாக இருந்தால் தியாவுக்காக நான் போகுவேன். இந்த தடவை வந்து சரி அந்த மாதிரி தான் நானும் எதுலையாவது போகலாம் அப்படின்றக்காக போனேன். அதில் வந்து நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் குழந்தைங்களோட சேர்ந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்வா வந்து இந்த மாதிரிலாம் என்ஜாய்லாம் பண்ண மாட்டார். இந்த ராட்டினத்தில் போகிறது, பிள்ளைங்கள இது பண்ணுறது, அவங்கள ஆட விடணும், சேஃபாக இது பண்ணணும் அப்படின்றக்காக என்னை உட்கார வச்சுருப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஆய் காட்டுன்ட்டு இருந்தார். தியா தான் ஹாய்ப்பான்னு கத்திக்கிட்டே வந்தா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்கங்க. இந்த ராட்டினம் இருக்குல்ல, இதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினுக்கு போகலான்னு போனோம். எடுக்கையில் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கையில நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்னமோ மெதுவாக தான் சுற்றின மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் போனோம். அதில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சி, எப்பயும் லாஸ்ட்டில் கிடைக்கும், இல்லைனா நடுவில் கிடைக்கும். திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஜாலியாக போயிட்டுருக்கையில் செல்வா வந்து இப்போ திடீர்னு ஃபோன் வேறு பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி பொண்டாட்டிகிட்ட பேசாமல் எப்படி வீட்டில் பேச மாட்டார். இப்போ கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனார். இப்போ அங்கே போய் நின்றுட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இது பண்ணார். அதான் வை அப்படின்ட்டு வைக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். செல்வா வந்துட்டு ஆய் காட்டுடினாரு. தியாவும் ஹாய் சொல்லுமா அப்படின்னா. அப்புறம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ராட்டினத்தில் தான் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாகையில் தான் எனக்கு கடைசியில் வந்து ஸ்லோவாகையில் தலையே சுற்றிடுச்சு. ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி விறுவிறுன்னு வேர்த்துச்சு. எப்பயுமே இது பண்ணதில்லை. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக 2 ரவுண்டு சுற்றிட்டு இறக்கிட்டா பரவாயில்ல. இவங்க மெதுவாக சுற்றி அப்புறம் ஃபாஸ்ட்டாக சுற்றி மறுபடியும் மெதுவாக சுற்றுன்னு சுத்தையில் தான் அங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தர்ணீஸ்கிட்ட சொல்லி அந்த தர்ணீஸ் எனக்கு தலையை வலிக்குதுடான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் போவேலாம் ஒன்றும் தெரியலை. இது மாதிரிலாம் செல்வாவை போக சொன்னோன்னே எனக்கு வயிற்ற கலக்கிடும், வாய் வழியாக குடல் வெளியே வந்தோன்னு சொல்லிகிட்டு இருந்தார். தர்ணீஸ்கிட்ட சொன்னேன், எந்த இடத்துல ஏறணுமோ அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு தர்ணீஸு அப்படின்ட்டு மெதுவாக திரும்பினோம். அதுக்கப்புறம் தியா அதுக்குள்ளேயே எழுந்திரிச்சா. இறங்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாப்பாக ஃபுல்லாக நின்னதுக்கப்புறம் தான் இறங்கணும். அதுக்கப்புறம் வாங்க அடுத்துக்கு போவோம். தர்ணீஸு நல்லாவே இல்லைப்பா, ஒர்த்தே இல்லைப்பா அப்படின்ட்டு வரான் அவங்க அப்பாக்கிட்ட. ஒர்த்தே இல்லைன்ட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி வாங்க அடுத்ததுக்கு போவோன்ட்டு போயாச்சு. அடுத்ததாக வந்து ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் எடுத்து நாங்கள் போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். செல்வா வந்து ஃபோன் பண்ணி யார்கிட்டையோ ஃபோனோ மெசேஜோ பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டேன், டிக்கெட் எடுத்து டக்குன்னு மேலே போயிட்டேன். நாங்கள் போய் உட்காட்றாங்க அப்படின்ட்டு மேலேயே போயிட்டேன். அது வரைக்கும் அவர் என்னை பார்த்துட்டு தான், டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். கேட்டேனா ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டேன். 80 ரூபான்னாங்க. அப்புறம் தியா பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் வாங்கலை. 3 வயசுக்கு 5 வயசுக்கு மேலே தாம்மா டிக்கெட்டு அப்படின்னாங்க. தியாவுக்கு வந்து டிக்கெட் வேண்டான்ட்டாங்க. அதனால் தியா அங்கிட்டு உட்காந்தா தர்ணீஸ் அங்கிட்டு உட்காந்தானா. நான் சொல்லிட்டேன், தர்ணீஸு நீ அங்கிட்டு போ, பாப்பாவை நடுவில் விட்டுரு அப்படின்னோடனே அப்புறம் தர்ணீஸ் அங்கிட்டு போயிட்டு பாப்பாவை நடுவில் விட்டு நான் இந்த பக்கம் ஓரமாக வந்து உட்காந்துட்டேன். செல்வாவை ஃபோட்டோ எடுனா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார். எங்களுக்கு பார்த்திங்களா கரெக்டாக அந்த ட்ராகனுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு சீட் அமைஞ்சிருக்கு. அப்படிலாம் எப்பயுமே அமைஞ்சதே இல்லை. நாங்கள் நடுவில் தான் வந்து உட்காந்துருப்போம், இல்லைன்னா கடைசியில் உட்காந்துருப்போம், இல்லை ஃபஸ்ட்டு யாரோ உட்காந்துருப்பாங்க, நாங்கள் 2ஆவதாக உட்காந்துருப்போம். இந்த தடவை நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உட்காந்துருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின்லலாம் ஃபஸ்ட்டாக உட்காந்துக்கலான்னு கேட்டேன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டுருக்கேன். செல்வா ஒன்றுமே சொல்லாமே இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் தான் அப்படியே ஃபஸ்ட்டாகவே எனக்கு ட்ராவலில் வரையில் நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. கடைசியில் தான் ஏதோ நெருப்பு வர்ற மாதிரி அங்கே பாருங்கள், அதுதான் பயந்துக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ட்ரெயினில் அதான் வரும் போல். நாங்கள் சுற்றி வரையிலையும் நாங்கள் ஒவ்வொரு வரையிலையும் தர்ணீஸும் நானும் அம்மா
அம்மா நெருப்பு வருது அம்மா நெருப்பு வருதுக்கிட்டே இருந்தான். அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பலூன் வேறு ஊற்றிருக்காரு தர்ணேஷ். ஹாய்ப்பா ஹாய்ப்பா ஊற்றிக்கிட்டே இருக்கா. அது செல்வா சொல்கிறாரு ஒரு ஹாயாவது காமெடி அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள் அந்த பலூன்லாம் ஊதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். இந்த பலூனு ஊத தான் நாங்கள் ஸ்லோவாக தான் ஊதிக்கிட்டு இருந்துச்சு பலூனு. இந்த ஊதுறப்ப எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம 4 மணிக்கு வந்தோம். 4 மணி நம்ம அங்கே இருக்கையில் எப்படியும் 5 இருக்கும். அப்படியே 6 மணி 7 மணி ஆன மாதிரி நைட்டாக இருட்டாயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் நாங்கள் வந்து நேரமாக 4 மணிக்கெல்லாம் போயிட்டு அதோட அப்புறம் நின்னோன்னே இறந்துடுச்சு. பொறுமையாக வந்துட்டோம். அதனால் நாங்கள் வந்து 4 மணிக்கு போயிட்டு, ஏன்னா மது வந்துட்டால் நம்ம உள்ளே கூட்டமாகிடும் சாமி பார்க்க மாதிரியான்றக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே சாமியை கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாப்பாவுக்கு அது வாங்கினோம். அதுக்கப்புறம் கேம் விளையாண்டோம். இந்த இதெல்லாம் 2 ராட்டினம் விளையாண்டோம். அப்புறம் தேர் வந்துச்சு. அங்கே நின்று எல்லாருமே தேர் பார்த்தாங்க. இந்த கலர் எடுங்க, கலராக எடுங்க, ஹார்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னோனையும் அப்புறம் அந்த கலர் எடுத்தார். இங்கிட்டும் கலர் வந்துச்சு. எங்களையும் எடுத்துக்கிட்டு இருந்தார். செல்வா தான் நான் எடுக்கிறேன் உங்களையும் சேர்த்து எடுக்கிறேன்னாரு. அந்த கலருக்காக தர்ணேஷ் நவுந்து மேலே நவுந்து போனான். அதெல்லாம் கொட்டாதடா வாடா இங்கேயே கொட்டுது பாடுறா அப்படின்னோடனே இங்கே கலராக கொட்டுச்சு. இப்போ வீடியோவில் பார்க்கல தெரியல. அந்த தெரியுது பாருங்கள் 2 3 இது. அப்புறம் தேர் வந்துச்சு. தியா என்ன தூக்குமான்னா ஏன்னா தேர் தெரியல தூக்குமான்னா அவ்வளோ பெரிய தேருங்க. நல்லா வந்து எல்லாருமே வந்து கெடாயெல்லாம் வெட்டினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறையா விலாகெலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்டனால தான் லாங் வீடியோ போடுங்க அப்படின்றக்காக தான் நாங்கள் சரி சீக்கிரமாக கிளம்பி நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு லாங் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களே லாங் வீடியோவே போடலாம் அப்படின்னு. நான் செல்வா கிட்ட தெளிவாக சொன்னேன், செல்வா இங்கே பைக்கை போட வேண்டாம் வெளியிலே போடலாம் அப்படின்னு. என்கிட்ட கொடுத்து நீ பொறுமையாக என்கிட்ட வாப்பா லேடிஸ்னால் சீக்கிரம் விட்ருவாங்க அப்படின்னாரு. ஓகே பாய்.